வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இந்துக்களுக்கும் அவங்க பிறப்பில இருந்து அவங்க முதிர்காலம் அடையிற வரையிலும், அவங்க இறப்பு வரையிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமாவது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகணும், இல்லைன்னா அயோத்தி ராமர் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இது 2 இடத்துக்குமே வந்து ஒரு மத்திய அரசும், மாநில அரசு இணைந்து ஆ கூட்டிட்டு போறாங்க. அது எது மூலியமா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் மூலியமா, அதாவது ரயில்வே துறையின் மூலியமா வந்து இதுக்காக வருடந்தோறும் ஒரு 1000 பேத்த கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. கடந்த 2 வருடங்களா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப 3வது முறையா 3.0ங்கிற ஆப்ஷன்லாம் கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத காசி தமிழ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா, காசி தமிழ் சங்கம்னு சொல்லி ஒரு வெப்சைட் வரும். இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணி ரைட் சைடு கார்னர் கிளிக் பண்ணிட்டு, இங்க டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கும். தமிழ் வேணும்னா தமிழ் கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் ஆப்ஷன்ஸ் வரும். காசி தமிழ் சங்கம் 3.0ன்னு மைய கருத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. நான் ஸ்கோரி இன்ஃபர்மேஷன் அதில பண்ணியிருப்பாங்க. இந்த முக்கியமான மேட்டருக்கு நம்ம வந்துருவோம். அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க, ரைட் சைட் கார்னர்ல 3 லைன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகப்பு அட்டவணை, எந்தெந்த டைம்ல போகுது அப்படிங்கிற அட்டவணையை குடுத்துருப்பாங்க. நீங்க அத பார்த்தீங்கனாவே தெரியும். தமிழ்நாட்டிலிருந்து பயணம் எப்ப வந்து போகுது, அப்புறம் திரும்பும் பயணம்ங்கிறத கீழ குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில 13ஆம் தேதி 2 இடத்துல போகுது. சென்னைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புது ட்ரெயினு. அது என்ன டைமிங்கிறதும் சைட்ல போட்டுருக்காங்க. ஓகேங்களா. காலையில 10:45க்கும் இங்க வந்து கன்னியாகுமரியில வந்து 22:45க்கும் கிளம்புது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி கிளம்புறாங்க. 17ஆம் தேதி, 19ஆம் தேதி. 16ஆம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது. 17ஆம் தேதி கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புது. 19வது சென்னையிலேருந்து கிளம்புது. என்ன டைமிங்கிறது அப்படியே தெளிவா போட்டிருக்காங்க. ஓகேங்களா. எத்தனை மணிக்கு அங்கே போய் சேரும் அப்படிங்கிறத, என்ன டேட்டில் போய் சேருங்கிறத அதில் போட்டிருக்காங்க. சரிங்களா. இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அட்டவணை பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். நான் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலியமா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து எப்போ வந்து திரும்ப வரும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே 13ஆம் தேதி போகிற ட்ரெயின் வந்து மறுபடியும் வந்து வாரணாசியிலிருந்து கிளம்புறது பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி வந்து கிளம்புது. வாரணாசி வழியா போயிட்டு சென்னைக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த கால அட்டவணை. இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அங்கே நடக்குது அப்படிங்கிறது இங்கே குடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஈவெண்ட்ஸு கலாச்சார பத்தியும், உணவு உள்ளூர் கலைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் பத்தியும், சுற்றுச்சூழல் சுற்றுப்பாதை பத்தியும், ஆன்மீக இது எல்லாமே வந்து உங்களுக்கு போகிற வழியில எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. கைடு இருப்பாங்க. உங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. நீங்க அத பார்த்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் போனீங்கன்னா, அங்க தேவையான கைட்ஸ் இருப்பாங்க. அங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இதில யார் யார் போலாங்கன்னா, என்ன என்டர்பிரினர், அதாவது ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ், சின்ன சின்ன குறுதொழில் செய்றவைங்க, கைவினைப் பொருட்கள் செய்றவைங்க, இது மாரி வந்து சின்ன சின்ன விவசாயம் செய்றவைங்க, மாணவர்கள், இது எல்லாமே இதில கலந்துக்கலாம். யார் கலந்துக்கணும்னு இல்ல, டாக்டர்ஸு, லாயர்ஸ் யார் வேணாலும் அதில கலந்துக்கலாம். ஓகேங்களா. இதுக்குன்னு ஒரு வரம்பு இதில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி பண்ணுவோம். நிகழ்ச்சிகள், என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும், ப்ரோகிராம்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைம்ல என்னென்ன ப்ரோகிராம் நடக்குங்கிறது இதில குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது நான் இது ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது டைம் டிலே ரொம்ப ஆகும். அதனால் நீங்கள் இதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பதிவு பண்ணுறது எப்படி? நான் போடுறது பதிவு பண்ணுறதுன்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணுறதுனா நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இதை வந்து கேட்டகரி ஆஃப் ட்ராவல், பயணத்தின் வகைகள் என்னென்ன வகைகள்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸா, டீச்சர்ஸா, ஃபார்மர்ஸா அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்க. நீங்கள் என்னவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உமன்ஸுங்கிறது வந்து முத்ரா லோன்ஸ் பெனிஃபிட்ஸரி சம்திங், இதுக்கு முத்ரா கடன் பயனாளிகள் அப்புறம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டூடெண்ட், டீச்சர்னா டீச்சர் அப்படி இருக்கும். நான் வந்து ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்னே போட்டுக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் ஆயிரும். இப்போ உங்களுடைய பெயர் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. உங்கள் பேர் கொடுத்துக்கோங்க. இங்கே ரெட் கலர் சிம்பிள் ஸ்டார் போட்டிருக்கு இல்லைங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம். அங்கே ஸ்டார் இல்லைனா அது நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த ஸ்டார் முதற் பெயரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் குடும்ப பெயர் கொடுத்துக்கோங்க. வயது, என்ன வயசு உங்களுக்கு ஆகுது அப்படி கொடுத்துக்கோங்க. ஆனா, பெண்ணா அப்படின்னு சொல்லி, ஃபீமேலா மேலா அப்படிங்கிறது சம்திங் இங்கே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்கள் மெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மாநிலம், உங்கள் ஃபோன் நம்பரு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இங்கே அடிஷன் எது வந்து முன்னதாக காசு சென்றீர்களா அப்படின்னு கேட்குற, எஸ்ன்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. மேக்ஸிமம் யாரும் போயிருக்க மாட்டீங்க. போயிருந்தால் எஸ் கொடுங்க, போகலன்னா விட்ருங்க. இங்கே ப்ரூஃப் வந்து ஆதார், உங்களோட ஆதார் என்னங்க நீங்கள் உள்ளீடு பண்ணிக்கோங்க. கல்வித் தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறது, கல்லூரி வகை எந்த யூனிவர்சிட்டி, மத்திய பல்கலைக்கழகம், மாநில தன்னாட்சி கல்லூரியா, அரசு கல்லூரியா, பிரைவேட் கல்லூரியான்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உள்துறை எதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, விவசாயமா, தோட்டக்கலை, கலைக்கலை, நிகழ்ச்சி, ஆன்மீகமாக, என்னென்னு உங்களுடைய பயணம், ட்ராவல் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது சொல்கிறாங்க. ஸ்கூல் பள்ளியும் தேர்ந்தெடுப்பது,
டைப் ஆஃப் ஸ்கூலு இந்த ஸ்கூல் அதாவது அங்கே மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே ரெட் கலர் மார்க் போடல, ஸ்டார் போடல. இங்கே மேலெலாம் போட்டிருக்காங்க, கீழே எதுலையும் போடல பாருங்கள். இதெல்லாம் போடல. இப்போ வேணுன்னா இது கொடுத்துக்கலாம். கல்வி தகுதி வேணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். தொழில் வந்து நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பயிற்சித்துறை என்ன பயிற்சி துறை, சட்டமா, வணிகமா, பொறியியலா, மருத்துவம், அறிவியலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வணிகம் பண்ணுறவங்களா இருந்தால் வணிகம் ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன போட்டுக்கலாம் வேணாம்னா இல்லை. நீங்கள் வந்து தொழில்ங்கிறது கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணணும். வணிகங்கிறது தேவையில்லை. புறப்படும் விவரங்கள் எப்போ நீங்கள் கிளம்ப போகிறீங்க, எந்த ட்ரெயின், கோவையா, சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, சேலமா, திருச்சி, உங்களுக்கு நியர்பை எந்த ஸ்டேஷன் இருக்கோ அந்த ஸ்டேஷனில் நீங்கள் ஏறிக்கலாம். உங்கள் நியர்பை ஸ்டேஷன் என்ன வருதோ அந்த நான் சேலம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. உங்களுடைய ஆவணங்கள் பதிவேற்றவுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்குல்ல, ஓட்டர் ஐடி இல்லைன்னா உங்களுடைய ஆதார் ஐடி அங்கே மேலே ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பருடைய ஐடியை வந்து இந்த இதில் வந்து உள்ளிடிச்சு வச்சுட்டு இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே கேப்சா பக்கத்தில் இருக்கிறது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே நல்லா தெளிவாக போட்டிருப்பாங்க பாருங்கள். பதிவின் பின்னர் தகுதி பெற நீங்கள் ஒரு வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும். வினா விடை போட்டியில் தேதி மற்றும் அதனை எவ்வாறு எழுதுவது பற்றி வழிமுறைகள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும். மேலும் வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்கு இணையதளத்தை தொடர்ந்து பார்க்கவும். வினா போட்டிக்கு தேவையான பாடநூலை இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளவும். அதாவது இதோடைய புக்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப 51 பேஜ் இருக்கும். இது சும்மா அந்த காசி விஸ்வநாதர் கோவில் பற்றி அங்கே எப்படி அந்த காசி விஸ்வநாதர் கோவில் வந்தது, அதோடைய தமிழ்நாட்டில் மொத்தம் எந்தெந்த இடத்துல காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிவகாசி காசின்னு வருதுங்களா, தென்காசி காசின்னு வருதுங்களா, அங்கெல்லாம் கோவில் இருக்குங்கிறத சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அது எப்படி நான் புக் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ரைட் சைட் கான்டெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், பாடநூலுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புக் வந்து டவுன்லோட் ஆகும். ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணதாலும் அப்படி காட்டுது. நான் டவுன்லோட் பண்ணது காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே இதுதான் மொத்தம் 51 பேஜ் இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த டேட்டு வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறது என்ன டைமிங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் எழுதி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஓகேங்களா. அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே இன்டிமேஷன் வரும். நீங்கள் அந்த டேட்டில் நீங்கள் போய்க்கலாம். ஓகே. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.